சரி, பேங்க்ல எப்படிங்க லோன் கேட்குறது? நீங்க நகையை காட்டி கேளுங்க, 50,000 ரூபா தருவாங்க. நிலத்தை காட்டி கேளுங்க, 80,000 தருவாங்க. உங்களுக்கு நல்லா வேணுமா? துப்பாக்கி காட்டி கேளுங்க, பூராத்தையும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு விறுவிறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் ஒரு பிரம்மச்சாரி, ஏன்னா ஆன்மீக பேச்சாளர். நான் ஒரு பிரம்மச்சாரி, எங்க அப்பாவும் ஒரு பிரம்மச்சாரி, ஏன் எங்க தாத்தாவும் ஒரு பிரம்மச்சாரி. இவங்க யோசிச்சிருக்காங்க, எப்படி அவர் பிரம்மச்சாரி, எப்படி இத்தனை குழந்தை வந்துச்சு. ஒரு மன்னர் வந்து ஒருத்தனை கைது பண்ணி கொண்டு விட்டாங்க, ஒரு திருடனை. அவனுக்கு தண்டனை கொடுக்க போகும்போது, ஐயா என்னை விட்டுருங்கய்யா, நான் 3 கொண்டாட்டிக்காரையா. உடனே அரசு சொன்னார், அவனை அவுத்து விடுங்கப்பா, பாவம். என்னங்க 3 கொண்டாட்டின்னு உடனே அவுத்து விடுறீங்க? ஆமாம், தண்டனை அனுப்பிச்சுக்கிட்டு தானே இருக்கான். ஏன்னா ஒரு ஆள் ஊரில் சொல்லியிருக்காரு, நல்லா வாடி போடின்னு தான் சொல்லுவேன் ஒய்ஃபை, நல்லா வாங்கடி போங்கடி தான் சொல்லுவேன். ஏன்னா அவனை அந்த ஆளுக்கு 4 ஒய்ஃபு. போயிட்டு வந்த உடனே கேட்டார், பெரிய தக்குரி முட்டா போய் நீ இன்டர்வியூவில் பாஸ் பண்ணதாண்டா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? ஒரே கேள்வி, ஒரே பதில். ஆஹா, பிரமாதமாக இருக்குது. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? 1 லட்சம் தாரங்களான்னு கேட்டாங்க, 2 லட்சம் தாரம்னே, முடிஞ்சு வச்சியா. அக்கா மாலினி இப்படி இருக்கீலக்கா? இக்கா உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கீலக்கா? இக்கா உங்களை பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? ஒன்று கேட்கட்டுமா? ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் பழ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீலக்கா? ஐயா எனக்கு மாமா என்ற அப்படி சொல்லி விட்டீங்களாக்கும். எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. ஐயா அமெரிக்காவில் மைக்கேல் சான்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் சாக்கிசான் கூப்பிட்டாங்க. நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல பேர் காரணமா இருக்கலாம், ஆனா நம்ம கவலையா இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணமா இருப்போம். ஏன்னா நமக்கு சிரிக்க கிடைச்ச சந்தர்ப்பத்தை நம்ம தான் மிஸ் பண்ணிருப்போம். சோ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க, அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சி பாருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். For that, can you have our 2 judges on stage please? Welcome Madhan sir. Hello. Welcome Chitti sir. ஹலோ. இப்போ வானத்தை பார்த்தோன்னா நீளமாக இருக்குது, கடலை பார்த்தோன்னா அங்கேயும் நீளம் இருக்குது, நம்ம செட்லேயும் நீளம் இருக்குது, சாண்ட்ராக்கிட்டேயும் நீளம் இருக்குது. இவ்வளோ பெருமைக்குரிய நீளம் படமாக வந்தால் மட்டும் ஏன் சார் அசிங்கமாக நினைக்கிறாங்க? ஓகே மதன் சார், ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி வைங்க. ஒரு பன்னாட்டு நிறுவனம், அதில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து அந்த மீட்டிங்கில் இருந்தார். அப்போ அந்த எம்டி பேசினார், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பெண்ணோட மடியில் இருந்தபோது, ஆனால் அவள் என் மனைவி இல்லை அப்படின்னாரு. எல்லாரும் அப்படின்னு பார்த்தாங்க. எங்கள் அம்மா அப்படின்னு எல்லாரும் கைத்தட்டினாங்க. இவருக்கு ஒரே பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு. அந்த பார்த்துட்டு இருந்தார். நேராக வீட்டுக்கு போனார், 2 பெக்கு போட்டார், போட்டு நேராக கிச்சனுக்கு போய் நின்னார். என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் ஒரு பெண்ணோட மடியில், ஆனால் அது என் மனைவி இல்லை அப்படின்னு. வேற அப்படின்னாங்க, மறந்துட்டேன். ஓகே சிட்டி சார், நீங்க ஒரு ஜோக் சொல்லுங்க. நான் ஒரு ஜோக் சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறார். இன்டர்வியூக்கு போன உடனே வேலையில் செலக்ட் ஆகிடுறார். ஓகே சார், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம் கொடுத்துருங்க, ஆஃபீஸ்க்கு வந்து போக கார் கொடுத்துருங்க, ஒரு சிக்னல் பெட்ரூம் ஃப்ளாட் ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னாரு. இன்டர்வியூ எடுத்தவர் அப்படியே பார்த்துட்டு, இல்லை இல்லை இன்னொன்னும், உங்களுக்கு நான் 2 லட்ச ரூபாய் சம்பளம் தரேன், 2 கார் தரேன், டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் தரேன் அப்படின்னாரு. இவன் கேட்ட இன்டர்வியூக்கு ஒன்றுமே புரியல. சார் என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களான்னு. கோயால முதல்ல ஆரம்பிச்சது யாரா? சாதாரணமா இந்த கோல்டன் கெஸ்ட் அப்படிம்பாங்க இல்ல, இப்ப இது வந்து நீல வண்ணம்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அவரோட பேரே பொன் வண்ணம். அவர் ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். பருத்தி வீரன்ல இவர் பண்ண ரோல் தான் இருக்கிறதுக்குள்ளே கஷ்டமான ரோல். ரொம்ப ரொம்ப நான் சொன்னதுலேயே யாருன்னு தெரிஞ்சுட்டு என்ன ஏன் பார்க்குறீங்க? அதான் தெரிஞ்சு போச்சு. நான் எதுக்கு சொன்னா, அதான் சொன்ன உடனே தெரிஞ்சு போச்சுட்டீங்க. நான் வேற சொல்லணுமா? அதுக்கப்புறம் அவரை கூப்பிடுங்க, அவரே வந்து சொல்லுவார். நம்ம சீஃப் கெஸ்ட் நான் வெல்கம் பண்றேன். நீங்க 2 பேரும் உங்க சீட்டுக்கு போங்க. ஓகே வரேன் சார்.
அங்கேருந்து ஓடி வர்றதா நடந்து வர்றதான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா 2 பாபுகாரும் வசந்த மாளிகையில் சிவாஜி சார் ஓடி வந்த மாதிரி ஓடி வந்தாங்க. எனக்கு இப்போ ஓடி வந்தால் அவங்களுடைய ஞாபகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்கள மாதிரி நம்ம ஓடி வர முடியுமா அப்படின்னு. ரொம்ப நல்லா ஓடி வந்தீங்க. அதனால தான் சார் இந்த ஷோ ரொம்ப நல்லா ஓடி. நீங்கள் அதாவது ரன்னிங் ரோல்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில். சார் வாங்க சார், உங்களுக்கு இப்போ படத்துலேயே நீங்கள் தான் சார் நிற்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த படம் முடிகிற வரையிலும் நம்ம ஒரு வசனம் கூட பேசாமல் பின்னாடி நின்றுட்டே இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் ஓட ஆரம்பித்தது இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. அசத்தப்போவது யாரு அட்டகாசமாக பல வாரங்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு பல முறை நான் முயற்சி செஞ்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் முடியாமல் போச்சு. இந்த மேடையில் நிற்கிறது மட்டும்தான் எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சியோட எனக்கு ஒவ்வொரு வாரமும் தொடர்புண்டு. ஒரு விஷயம், இந்த உலகத்தில் மிகப்பெரிய நடிகர்கள், இயக்குனர்கள், புகழ்பெற்றவர்கள்லாம் தவறி போகும்போது, காலமாகும்போது நமக்கு அவங்களுடைய வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நமக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணும். இதுவரையிலும் அப்படி தான் நடந்திருக்கு. அப்போது புகழ்பெற்றவர்களுக்கு தான் அந்த இடம் முழுமையாக கிடைக்கும். அந்த வெற்றிடம்ங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். அதனால் அந்த இடம் அவ்வளவு ஸ்ட்ராங்கான இடத்தை நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுடைய மனதில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தன் தொலைக்காட்சியும் இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனரும் அவ்வளோ அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பொதுவாக தெலுங்குல சொல்லுவாங்க பாபு அப்படின்னு சொன்னாவே மரியாதைக்குரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த மரியாதைக்குரிய இடத்துல 2 பாபுகார் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும் இந்த மேடைக்கும் இந்த நேரத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து கலந்துக்கிறேன். ஓகே சார், இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நடைமுறையில் சிங்கம்புலி போய்கிட்டு இருக்கு, மலையாளத்தில் ஒரு படம் போய்கிட்டு இருக்கு, சீடன் ஒரு படம் போய்கிட்டு இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அஸ்திரத்துக்காக நிறைய சிக்கல் மலர்கள். On stage, please. சன் தொலைக்காட்சிக்கு அதனை பார்த்து பரவசம் அடைகிற பார்வையாளருக்கும் நல்லதொரு நன்றி வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, என்றைக்கும் போல எங்கள் நிகழ்ச்சி உற்சாகத்தையும் நல்ல தன்னம்பிக்கையும் ஊட்டுகிற மரியாதைக்குரிய மதன் பாஸ் அவர்களுக்கும் சிட்டி பாஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, தோப்பாளி சான்றா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பு வைக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் பல்வேறு குணச்சித்திரம் வில்லன் சொல்லி அவர் ஏற்காத தோற்றங்களே கிடையாதுன்ற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நடிகர் மரியாதைக்குரிய திரு பொன்வண்ணன் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகை வரவேற்று வணங்கிவிட்டு, கண்ணதாசன் ஒரு மெடிக்கலுக்கு போனோன்னு பார்த்துட்டு இத்தனை மருந்துகளா அப்படின்னு கேட்கலையா, இத்தனை நோய்களா அப்படின்னு இருக்காரு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு எத்தனை மக்கள் தொகை இருக்குது, அதை விட நோய்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இந்த லீவு எடுக்கும்போது கூட ஆஃபீஸில் போய் பார்த்துட்டாங்க, டாக்டர் போய் கேட்டுட்டாங்க, ஏதாவது புதுசாக நோய் எதுவும் வந்திருக்காங்க சொல்லுங்கள், ஏன்னா எல்லா நோயும் சொல்லி லீவ் எடுத்துட்டேன். அந்த மாதிரி நோய்கள் அதிகமான இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதை மகிழ்வுக்கிறதுக்கான பணத்தை தேடியே மனுஷன் ஓட மகிழ்ச்சி நம்மளை விலகி போகுது அப்படின்வாங்க. அதுக்காகத்தான் ஞாயிறு பொழுதில் அதுவும் காலை பொழுதில் ஒரு அற்புதமான புன்னோய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற நிகழ்ச்சி. ஏன்னா நம்மளுடைய கவலை இன்னொருத்திட்ட சொல்லும்போது அது 100 50 குறையும் அப்படின்வாங்க. அது இன்னொருத்திட்ட சொல்லும்போது 25 குறையும், அடுத்த சொல்லும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்வாங்க. ஆனால் மகிழ்ச்சி அப்படி இல்லை. நம்ம மகிழ்ச்சி இன்னொருத்திட்ட சொல்லும்போது அது 100 200 மாறும், அவன் அடுத்த சொல்லும்போது 200 300 மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அப்படி இரட்டிப்பாக்கிட்டே போகிற விஷயம். அதை மேலும் மக்களுக்கு இரட்டிப்பாக்குற நிகழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிறதே சாதாரண நகைச்சுவாத்தான் பேசுவோம். ஏன்னா வாடகைக்கு வாங்கி பேசுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். என்ன பேசுகிறான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டிராஃபிக் போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காரு, வேகமாக ஒரு காரு சீரிட்டு பாஞ்சு போகுது. என்னடா இவ்வளோ வேகத்தில் வர 160க்கு மேலே அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அவரும் பின்னாடியே விரட்டி போகிறார். போய் ஒரு 60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நிறுத்திட்டார். நிறுத்து வா, அதெல்லாம் அவர் சொல்ல வர்றாரு. முடியாது அந்த ஃபைனை போட்டு ஃபைனை கட்டு 2500
கடைசியில் பார்த்து இவரே அந்த 2000 கட்டினார். ஏன்னா அவன் கார் ரேஸில் போகிறவனை போய் விரட்டி போய் பிடிச்சி ஃபைன் போட்டா, அவன் போகிறதே போட்டிக்கு, அவன்கிட்ட போய் ஃபைன் போட்டால் என்ன நடக்கும்? 2 வீலரில் போகும்போது 3 பேர் வந்திருக்காங்க. டேய் 3 பேர் போகக்கூடாதுல்ல, தெரியுமில்ல ரூல்ஸ் தெரியுமில்ல, இப்படி போனீங்கன்னா எதாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டு என்னடா செய்யறது? இல்லைங்க கடவுள் எங்கள் கூட இருக்காரு. ஓ 4 பேர் போகிறீங்களா நீங்கள், புண்ணங்கடா ஃபைன் அப்படின்னு இருக்காரு. கடவுள் ஒரு ஆளாக சேர்த்துருக்காரு, கடவுளே இருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக பேச்சு நடைமுறையில் பழகிக்கிற விஷயங்கள். இன்னொன்று, நம்ம இளைஞர்கள் இன்டர்வியூக்கு போவோம், அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். போயிட்டு வந்த உடனே கேட்டார், பெரிய தக்குரி முட்டா போய் நீ இன்டர்வியூவில் பாஸ் பண்ணதாண்டா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? ஒரே கேள்வி ஒரே பதில், ஆஹா பிரமாதமாக இருக்குது. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? 1 லட்சம் தாரீங்களான்னு கேட்டாங்க, 2 லட்சம் தாரம்னே, முடிஞ்சு வச்சியா அப்படின்ட்டா. ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில் உள்ளதையும் பேசணும், அதான் நடக்குது அப்படின்றக்காக சுருக்கம் முடிஞ்சு வச்சு. இன்னும் சிலர் இன்டர்வியூ பிட்டடிப்பாங்க. உள்ள ஒருத்தன் போகிறேன், கேள்வி வைக்கிறாங்க. முதல் கேள்வி, இந்தியாவின் பிரதமர் யார்? மன்மோகன் சிங். வெரி குட். வருஷத்தில் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். வெரி குட். செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் வாழ முடியுமா? விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். வந்துட்டான். இவன் விடையை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தவன் அடுத்து இவன் போகிறான். உன் பேர் என்ன? மேதகு மாண்புமிகு மன்மோகன் சிங் அப்படின்னு இருக்கான். மேதகு மன்மோகன் சிங் ஒருவேளை இருந்தாலும் இருக்க இடத்த கண்டோம். சரி உன் வயசு என்ன? 365 நாட்கள் அப்படின்னு இருக்கான். ஏன்னா பிறந்தவனே பதில் சொல்ல முடியும் ஒருத்தன். அவன் அப்படியே கொஞ்ச நேரம் சொரிஞ்சார், கிள்ளியும் பார்த்தாரு. என்னடா நம்ம என்ன இப்படி ஒரு கொடூரமான ஆள் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் 3வது கேள்வி கேட்பான். இல்லை என்ன முட்டாளா நீ, விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கான். தேவையா? அதாவது ஒரு ஆளை காப்பி பண்ணோம்னா என்ன ஆகும்ன்றது இதான் நடைமுறையில். ஒரு ஆஃபீஸ்க்கு கடவுள் வந்திருக்காரு. ஏன்னா வைரமுத்து சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வேலை என்பது காலையில் கைதாவி மாலையில் விடுதலை ஆகுது அப்படின்பார். அதனால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா பாவியலா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேளுங்க அப்படின்னா, ஒரு டைப்பிஸ்ட் நான் வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் பெரிய கோடீஸ்வரனாக வாழணும், அப்படி ஆகட்டும், சரட்டுன்னு மறைஞ்சிட்டான். அடுத்து இங்கிட்ட ஒரு கிளர்க்கு, என்னையா நீ சோகமாக இருக்க? நான் ஜப்பானில் போய் ஜெகஜோதியாக வாழணுங்க, போதுங்க இந்த வாழ்க்கை அப்படின்றாரு. அவன் மறைஞ்சு விட்டான். மேனேஜர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? எப்பா டூட்டி டைம், இங்கே வந்து அங்கங்கே போய்கிட்டு கூட 2 பேரும் இங்கே வரணும் அப்படின்றார். டக்குன்னு அவங்க 2 இங்கே விட்டாங்க. இவன் உன்னை கேட்டு போனா எவனும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அதில் நம்மளால் ரொம்ப குறிக்கோளாக இருக்கவேன், நாம சந்தோஷமா இருக்கணுமா? தமிழ்நாட்டில் எவனும் சந்தோஷம், அது ஒரு குறிப்பு. அவங்களுக்கு பாவம், அதில் அவங்களுக்கு ஆனந்த பாவம். அப்படி நான் பேங்கில் போய் சொன்னேன்னு சொன்னாங்க, செக்கு யாரில் பேரில் போட? மனைவி பேரில். அக்கௌண்ட் பேயின்னு போடுங்க. அவளை கோவத்தில் அக்கௌண்ட் பேயின்னா அந்த பிள்ளை பேயா, எதுக்கு சேலரியை வாங்கி ஒய்ஃப்ட்டை கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. பேயை வாங்கி பிசாசிட்ட தாங்க கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதில் ஒரு ஏன்னா அவங்க இப்போ சம்பளம் தாங்க கொடுத்து 10 பைசா கிடைக்கான்ற வகுத்தறிச்சல் பேசியிருக்காங்க. சரி பேங்கில் எப்படிங்க லோன் கேட்குறது? நீங்கள் நகையை காட்டி கேளுங்க 50,000 ரூபா தருவாங்க. நிலத்தை காட்டி கேளுங்க 80,000 தருவாங்க. உங்களுக்கு நல்லா வேணுமா? துப்பாக்கி காட்டி கேளுங்க பூராத்தையும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு விரும்பி வீட்டுக்கு வந்துருக்கா அப்படின்ட்டா. ஏன்னா கேட்குற முறையிலேயே இத்தனை வகைகள் இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியாமல் வந்திருக்கும். அது தெரியாமல் அம்மா எதாவது பெரட்டிக்கிட்டு பட்டாவை தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மேடையில் பேசும்போது பாருங்களேன், சாதாரண ஒரு ஆள் பேச்சாளர் போய்கிட்டு இருக்கார், பின்னாடி ஃபயர் சர்வீஸ் லாரியை கொண்டு போயிருக்காங்க. பின்னாடி அவர் போகிற பக்கம்லாம் என்னங்க அந்தாலும் ஆனால் பறக்க பேசுகிறானையா, அது வாட்டுக்கு பக்கத்தில் குடிச்சு புகஞ்சிரும். இன்னொரு ஆள் பேசும்போது கவனிச்சுட்டு குழப்பிட்டாங்க பூரா, ஏன்னா பேச்சில் குழப்பிருக்காரு. நான் ஒரு பிரம்மச்சாரி, ஏன்னா ஆன்மீக பேச்சாளர், நான் ஒரு பிரம்மச்சாரி, எங்கள் அப்பாவும் ஒரு பிரம்மச்சாரி, ஏன் எங்கள் தாத்தாவும் ஒரு பிரம்மச்சாரி. இவங்க யோசிச்சிருக்காங்க, எப்படி அவர் பிரம்மச்சாரி, எப்படி இத்தனை குழந்தை வந்துச்சு. இன்னொன்று நம்ம கணவன் மனைவிக்குள்ள சொல்லுவோம், ஏன்னா குடும்பம்ங்கிறதுல அதில் என்ன நடக்கும். அந்த பிள்ளை ரொம்ப சோகமாக சொல்லியிருக்கு, நம்ம டிரைவரை உடனே மாற்றுங்க. ஏன்டி என்ன இது வரைக்கும் 4 தடவை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்துட்டான், விட்டுட்டு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இப்போ சாகன்றது அவனுக்கு ஆசை. நான் கடவுள்கிட்ட போகும்போது பாருங்களேன், ஒரு மன்னர் வந்து ஒருத்தனை கைது பண்ணி கொண்டு விட்டாங்க, ஒரு திருடனை. அவனுக்கு தண்டனை கொடுக்க போகும்போது, ஐயா என்னை விட்டுருங்கய்யா, நான் 3 கொண்டாட்டிக்காரையா. உடனே அரசு சொன்னார், அவனை அவுத்து விடுங்கப்பா பாவம். என்னங்க 3 கொண்டாட்டின்னு உடனே அவுத்து விடுறீங்க? ஆமாம் தண்டனை அனுப்பிச்சிக்கிட்டு தானே இருக்கான். ஏன்னா ஒரு கொண்டாட்டிக்கிட்டே நம்ம ஆள் பெரிய தண்டனையில் இருப்பேன். ஏன்னா ஒரு ஆள் ஊரில் சொல்லியிருக்காரு, நல்லா வாடி போடின்னு தான் சொல்லுவேன் ஒய்ஃபை, நல்லா வாங்கடி போங்கடி தான் சொல்லுவேன். ஏன்னா அவனை அந்த ஆளுக்கு 4 ஒய்ஃபு அப்படி தானே சொன்னா தானே குறுப்பாக போவாங்க. அதாவது உதரை திறக்கும் போதெல்லாம் அடுத்து ஒரு இதயத்தை திறக்கும்படியாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு மருமக இருக்கா, மாமனார் திட்டுறார், மாமியார் திட்டுறாங்க, வீட்டுக்காரன் திட்டுறார். அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி 7 வருஷமாக குழந்தை இல்லை, மலடி அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்மளுக்கு இயல்பாக இறைவன் கொடுத்த இயல்புது, நம்ம என்ன செய்யணும் சொல்லி ரொம்ப வருத்தம். 7 வருஷமாக அந்த பிள்ளையால் அந்த வார்த்தையை கேட்கும்ல. இறக்குறதுக்கு முன்னாடி சொல்கிறா மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட, நான் இறந்த பின்னாடி என்னை எரிக்காதீர்கள் புதையுங்கள். எதுக்கு? என் வகுத்தில் புழுவூச்சி இல்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப மனசு நோவடிச்சிட்டிங்க, என்னை புதைச்ச பிறையாவது என் வகுத்தில் ஒரு புழுவூச்சி பூக்கட்டும்ன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்போயாவது என்னை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்றக்காக. அப்போ எவ்வளவு குடும்ப வார்த்தைகள் இதனால் கொடுத்தது, அது அந்த அம்மா இயல்பு, பிறந்து இரவு இயல்பு. ஆனால் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லை கொட்டினா கூட அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது பண்ணுவாங்க பார்த்து. ஏன்னா இன்னைக்கு ஆயுதங்களால் காயப்படுவர்களை காட்டிலும் வார்த்தைகளால் காயப்படுவர்கள் தான் ஏராளமானு சொல்லுவார் திருவள்ளுவர். நாவாக்க அப்படின்னு சொல்லி நாவை காக்க வேண்டும் அப்படின்ற விஷயம். அதுக்காக நாம் வார்த்தையினால் ஒரு ஆள் சொல்லிட்டோம்னா அவன் ஜென்மத்தை நினச்சிக்கிட்டு இருப்பான்.
அதுக்காக வாயிலிருந்து வர வார்த்தைகள் பிறருடைய இதயத்தை திறக்கும்படியாகவும், ஏன்னா நல்ல இனிய வார்த்தை இரும்பு கதவை கூட திறந்து விட பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன். அதனால் என்ன வாழ்க்கை சுருக்கமாக சொன்னோம்னா என்ன வாழ்க்கை அப்படின்னா, 6 அடி உயரத்தில் நடமாடி அங்குல அளவு இதயத்தை வைத்துக்கொண்டு ஒரு 1/2 அடி வயிற்றுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் வந்து எத்தனை போராட்டங்கள் மென்மையாகவும் ரொம்ப பண்பாகவும் மாத்திரக்கு இனிய வார்த்தையில் உதித்தாலே வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக மாறும் என்று பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்டன் முத்து. நன்றிங்க சார். அவர் அதுவும் வழக்கமாக நம்ம ஷோ வந்து பார்த்துட்டு இருக்காங்கிறாரு. அதனால் யார்கிட்டையுமே எங்கள் முத்துவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் என்ன சொல்கிறது, அது எங்கள் முத்துன்றாங்க எல்லாருமே. சரிங்க சார். பொன்வண்ணன் சார், எங்கள் முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பொதுவாக ஒரு களத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்குறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப திறமை வேணும். ரெண்டாவது, அந்த களம் எவ்வளவு தூரம் பலப்படுதோ அதுக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்ல அஸ்திவாரம் அமைச்சு கொடுக்கணும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு படமாக இருந்தால் கூட முதல் 1000 அடி ரொம்ப முக்கியமாக இருக்குதுப்பாங்க. ஆமாம், அது உட்கார வைக்கணும். ஆமாம். அதே மாதிரி மேடை பேச்சில் கூட நல்ல பேச்சாளர்களை முதல்ல பேச வச்சு கும்பலை கூட்டி உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி முத்துவை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நீங்கள் எப்போ இறக்குனீங்கனாலும், முத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கிட்டு தனிப்பட்ட முறையில் முத்துங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறார். அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறார், அவரே டைரக்டராக இருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தால் கூட அந்த இடத்துக்கு வரும்போது அவர் ஒரு இயக்குனராக மாறிக்கிறார். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக ஒரு ஓப்பனிங், ஒரு இன்டர்வல், ஒரு கிளைமேக்ஸ்னு அவரே வச்சுக்கிறாரு. 2 ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி அவருக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் அது. ஆமாம். அதில் முத்துனுடைய ஓப்பனிங் எப்படி இருக்குதுன்னா, ஒரு அருமையான ஒரு பொதுவான ஒரு தன்மையோடு ஓப்பன் ஆகி, அதுக்கப்புறம் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவோ இன்சிடென்ட், ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாரு, ஒரு ரோடு சொல்கிறாரு, ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வர்றாரு, திடீர்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நடக்குது, அதே மாதிரி ஒரு ராஜா வர்றாரு, ஒரு மனைவி, கணவன், இப்படி எவ்வளவோ கிட்டத்தட்ட ஒரு 20 கேரக்டர்ஸ் வருது இந்த டூரேஷனில். 20ஐயும் நமக்கு கேட்கும்போது அந்த விஷுவல்ஸ் வருது. அது ரொம்ப முக்கிய. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளவு ஃபுட்டேஜில் நமக்கு கேட்க ஒரு விஷுவல் வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம். நம்ம மைண்டில் அது பதிகிற அளவுக்கு அவர் நேரம் கொடுக்குறாரு. ரெண்டாவது, அவர் வந்து எங்கே சிரிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்க வச்சுக்கிறாரு, எங்கே கருத்துக்களை சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லிக்கிறாரு, எங்கே எஸ்கேப் ஆகணுமோ அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிக்கிறார். எனக்கு வந்து ஏதாவது எதையுமே நிறைய சாப்பிடும்போது நமக்கு ஒரு திகட்டல் வரும் இல்லையா, அந்த மாதிரி பார்வையாளனுக்கு வந்து திகட்டல் வர்றதுக்கு முன்னாடி கட் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு திறமை இல்லை. சிரிக்க சிரிக்க நம்ம வந்து முகம் வந்து அழகாகும், மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கங்க, ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு சொல்றாங்கல்ல. முத்துவனுடைய அழகு காரணம் அவர் அடுத்தவர்களை சிரிக்க வைக்கிறதாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் மதன் பாபு சார் அவர்களுக்கும் தொகுப்பாளணியான சான்றா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம் சிறப்பு விருந்தினர் அவர்களாகிய பொன்வண்ணன் சார் அவர்களை வணங்கி, சார் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வாங்க சதீஷ்குமார், நீங்க என்ன பண்ணி ஆசை போறீங்க? சார், சூர்யா சார் வந்து வாரணமாயிரம் படத்தில் ஹாய் மாலினி, ஐ ஆம் கிருஷ்ணன், முன்ன மாதிரி ஒரு அழகை பார்த்ததில்லை, இங்கே எவரும் இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க, ஐ ஆம் இன் லவ் வித் யூ, அந்த டைலாக்கை வந்து நடிகர்களும் நடிகைகளும் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அந்த டைலாக்? வெரி குட். அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ண போறீங்க? ஆமாங்க. ஓகே, அசத்துங்க சதீஷ்குமார். முதல்ல வந்து கஞ்சாகருப் சார் வந்து அந்த டைலாகை சொல்கிறாரு. அக்கா மாலினி இப்படி இருக்கீலக்கா, இக்கா உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கீலக்கா, இக்கா உங்களை பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா, ஒன்று கேட்கட்டுமா, ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் பழம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீலக்கா, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, கத்தி ஊத்துறதா நீங்கள், களத்தில் காதல் பண்ணுறது நாங்கள் தானே, மாலினி நீ சூப்பராக இருக்கு, சீக்கிரமாக ஒரு செய்தியை சொல்லு, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அம்மனி போயிட்டு வரட்டுமா? அடுத்ததா வந்து விஎஸ் ராகவன் சார் வந்து இந்த டைலாக பேசி காமிக்கிறாங்க. ஹாய் மாலினி, ஐ ஆம் விஎஸ் ராகவன், உன்ன மாதிரி ஒரு அழகை பார்த்ததே இல்லை, நீ ரொம்ப சூப்பராக இருக்க, அது மட்டும் இல்லை
இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். சினி ஃபீல்டை பொறுத்தவரை நான் சினி பிரியா பார்த்துருக்கேன், ஏன் ஸ்ரீதேவி கூட பார்த்துருக்கேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு மூதேவியை நான் பார்த்ததே கிடையாது. போயிட்டு வரேன் மாலினி. அடுத்ததா வந்து கோவை சரளா மேடம் இந்த டைலாக பேசி காமிக்கிறாங்க. ஐயோ எனக்கு மாமா என்ற அப்படி சொல்லி ஊட்டியலாக்கும். எனக்கு ஒரே வெக்கமா இருக்குது. ஐயோ அமெரிக்கால மைக்கேல் சான்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல சாக்கிசான் கூப்பிட்டாங்க. அங்கேயெல்லாம் போய் காதல் சொல்லாம இங்கே வந்திருக்கேன்னா அதில் ஒரு காரணம் இருக்காக்கும். கடைசியா எனக்கு ஒரு சீக்கிரம் காதல் செய்தி அனுப்புங்க, ஒரு வாட்டு பாடிட்டு போறேன்னு வாக்கும். ஸ்நேகிதரை ஸ்நேகிதரை ரகசிய ஸ்நேகிதரை. அடுத்ததான் வந்து சரோஜா தேவி மேடம் வந்து காதலை ப்ரொபோஸ் பண்றாங்க. என்ன சொல்லிறீங்க அத்தா? இவ்வளவு காலம் வாழ்ந்தது இதுனாதானா? ஜீன்ஸ் பேண்ட் போட்ட சிட்டி பாபு அத்தா, நான் உங்களை பார்த்து காதலிக்கவில்லை, உங்கள் மூக்கை பார்த்துதான் காதலிக்கிறேன். தயவு செய்து என் காதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் போய் வருகிறேன். சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை அனுப்புங்க. எல்லாருக்கும் கிளி மூக்கு தான் இருக்கும், எனக்கு மட்டும்தான் புறா மூக்கு. சார் அடுத்ததாக வந்து நம்ம சாருக்கு தெரியும், பருத்தி வீரன்ல வந்து பொணந்தின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த டைலாகை சொல்கிறாங்க. இங்கே வரல எங்கள் கும்பக்கு நான் போட்டு சொல்லிடுவேன். மாலினி உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா? நாளைக்கு தாக போகிற கேள்வியை கூட நான் கட்டுவேன். ஆனால் உன்னைய பார்த்துருக்கேன்னா ரொம்ப அதிர்ஷ்டகாரி மாலினி. இங்கே வரு, உன்னை மாதிரி ஒரு கேவலத்தை நான் பார்த்ததே இல்லை. போயிட்டு வரேன் மாலினி, போயிட்டு வரேன். அடுத்ததாக வந்து பெப்சி மேடம் வந்து தெரியும், அவங்க வந்து நடிகர்கிட்ட காதலை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஹலோ வடக்கடி இருக்கல தாத்தப்புக்கு பெப்சி பூப்பா பேசுகிறேன். ஹலோ என்ன எப்படியாவது என்ன காதலிங்க. அச்சோ மதன் பாபு சார் இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எங்கள் காதலை சேர்த்து வைக்க போகிறதே நம்ம பொன்வண்ணன் சார் தான். அடுத்ததாக வந்து விஜயகாந்த் சார் வந்து இந்த டைலாக்கை சொல்கிறாங்க. ஹாய் மாலினி, ஒன்ன மாதிரி ஒரு நாட்டுக்கிட்டே நான் பார்த்ததில்ல, இப்படி சூப்பராக இருக்கியே. இதை நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா இவ்வளோ அழகா இருக்க. அது மட்டும் இல்லை, இங்கே எவரும் இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. ஐயா மீன் லவ் வித் யூ. போயிட்டு வரட்டுமா? அடுத்ததாக வந்து சத்யராஜ் சார் வந்து இந்த டைலாகை சொல்கிறாங்க. அட என்னம்மா கண்ணே கண்ணே, அட என்ன நடந்துச்சுன்னா இப்படி மூட் அவுட்டாக இருக்கேன். காதலிக்கிறேன்னு பார்த்தா இப்படி ஊதுவத்தி ஸ்டாண்டு மாதிரி வள்ளியாக இருக்கேன். நல்லா சாப்பிடாமலே, ஆனால் அப்போ தானே நமக்குள்ள பல உறவுகள் ஏற்படும். அது என்ன நடந்து வச்சுன்னு இப்படி டயர்டாக இருக்கேன். நம்ம கேரக்டரையே புரிஞ்சுக்கிற மாட்டியா? அடுத்ததாக வந்து நம்ம சண்முக சுந்தர சார் அந்த டைலாக பேசுகிறாரு. ஏக்கா வணக்கம்க்கா. ஏக்கா உன்ன மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லைக்கா. ஏக்கா நீ இப்படி அழகா இருக்கியக்கா. ஏக்கா நான் ஒட்டு சொல்லட்டு பாக்கா, நீ ஒரு சப்ப பிகருக்கா. ஏட்டாக்கா நான் போயிட்டு வரட்டும் பாக்கா. ஏக்கா என் டெச்செல்லாம் துடிக்குதுக்கா, என் கை காலாம் நடுக்குதுக்கா. என் டெச்ச தடவி சொல்லுறே, நான் ரத்தமா வாந்தி எடுக்கிறேன் உட பார்த்ததுல இருந்துக்கா. ஏக்கா நான் போயிட்டு வரேக்கா. வீராசாமி சார் வந்து இந்த டைலாக பேசுகிறாரு. ஏன்னா மாலினி இப்படி 4-5 ட்ரெஸ்ஸை ஓட்டுக்கிட்டு மினுக்குன்னு ஷோக்கா டான்ஸ் ஆடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது மாலினி, இதெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சமாச்சாரங்களை சொல்லி கொடுக்குறதே அவரு தான். என்னத்தான் நான் போயிட்டு வரட்டுமா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. நன்றி நன்றி நன்றி. வெல்டன் சதீஷ்குமார், உங்களுக்கு இந்த பல குரல் பண்ணணும்னு எப்படி ஆசை வந்ததுன்னு? சார் நம்ம அசத்தப்போது யார் நிகழ்ச்சி முன்னாடி இருந்தே பார்ப்பேன். அதில் கோவை குணா சார், கோவை ரமேஷ் சார் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் ஒரு ஆர்வம் வந்துச்சு, இந்த மாதிரி நம்மளும் மிமிக்ரி பண்ணணுங்க. பொன்வண்ணன் சார், இவர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமல் சார் வந்து தசாவதாரம் வரலும் எவ்வளவோ பெரிய பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் களத்தூர் கண்ணம்மாங்கிற நிகழ்ச்சி வந்து அந்த படம் வந்து அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான படம். நிச்சயம். அந்த மாதிரி இந்த தம்பியினுடைய வளர்ச்சி எதிர்காலத்தில் எவ்வளோ உயரம் போனாலும் இந்த நாள், இந்த மேடை களத்தூர் கண்ணம்மா மாதிரி மிக முக்கியமான மேடை. சரிங்களா? ஆமாம். இதில் குறைகளோ அல்லது
அந்த விமர்சனமெல்லாம் வேண்டாம். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணின விஷயங்கள்ல கஞ்சா கருப்பு, கோவை சர்லா, விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், இதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி. அதாவது ரொம்ப சிறப்பா அந்த பாடி லாங்குவேஜும் அப்படியே 100% அதுக்கு பக்கத்திலே இருந்தார். சதீஷ், நீ வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்வுல என்னுடைய முகமும் உன் மனசுக்குள்ள பதிஞ்சு இருக்கிறதுக்கு சுயநலமா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி நன்றி.